இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தின் மூலமா நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சி பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்டதான கிருபைகளை தருவாராக. இந்த வாரத்திலும் கூட நிதானமாய் செயல்படுவதை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். 119 சங்கீதம் 66 வசனம் சொல்லுகிறது, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். இது ஒரு ஜெபமாய் இருக்கிறது. நிதானத்தை எனக்கு கர்த்தாவே நீர் போதித்தருளும் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு நாம் ஒரு நிதானமாய் செயல்பட வேண்டும். முடிவு எடுப்பதிலே நமக்கு ஒரு நிதானம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்காக தான் ரூத்தினுடைய புஸ்தகத்துக்கு நேராக நாம் வரும்போது ரூத்தினுடைய குடும்பம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாய் விளம்புகிறது. அவர்கள் முடிவு எடுப்பதிலே ஒரு நிதானமாய் செயல்படாததினால் அவருடைய வாழ்க்கையில என்னென்ன நேர்ந்தது என்பதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கலாம். ரூத் 1வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது 1வது வசனம் முதலே நாம் பார்க்கும்போது, யூதேயாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ரூத்தினுடைய மாமனாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தினுடைய மாமனார் அவருடைய சொந்த ஊர் இது பெத்லெகேம். பெத்லெகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்பது நமக்கு தெரியும். அப்படி என்றால் அந்த பெத்லெகேம்ல அவர்கள் அருமையாய் வாழ்ந்திருக்கலாம். அது ஆசீர்வாதமான ஒரு இடம். அவர்கள் வாழ்ந்திருந்ததான ஒரு இடம். அது கர்த்தராய் ஆண்டவர் பிறக்க போகிறதான ஒரு இடம். எனவே அந்த இடம் முழுவதுமாக ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். அந்த இடம் முழுவதுமாக நிச்சயமாக அப்பத்தின் வீடு என்று சொல்லும் போது ஒரு குறையும் அந்த இடத்துல இருந்திருக்காது. ஆனால் இப்போது இந்த எலிமலைக்கு என்று சொல்லப்படுகிற ரூத்தினுடைய மாமனார் எலிமலைக்கு ஒரு முடிவை அந்த இடத்துல இருக்கிறார். எதற்காக அவர்கள் அந்த பெத்லெகேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள் என்று சொல்லும் போது தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போது இந்த அப்பத்தின் வீடாகிய இந்த பெத்லெகேமில ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கிறது. அந்த பஞ்சம் எதனால் வந்தது, எதனால் இப்படிப்பட்டதான பஞ்சம் நேரிட்டது என்பதை நமக்கு வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் இப்போது இந்த எலிமலைக்கு இந்த பஞ்சத்திற்கு பயந்து, ஐயோ என்னுடைய குடும்பம் இப்படியாக சாக நேரிடக்கூடாது என்பதற்காக பஞ்சத்திற்கு பயந்து எலிமலைக்கு இருந்ததான அந்த அப்பத்தின் வீடாகிய பெத்லெகேமை விட்டு இப்போது அவர் குடிபெயர்ந்து மோவாப் தேசம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தேசத்திற்கு அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய 2 குமாரரும் அந்த இடத்துல போகிறார்கள். அவருடைய மருமக்களோடு கூட அவர் போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஏன் அவர் போகிறார்? அவர் போகிறதற்கான பிரதானமான நோக்கம் என்ன என்று கேட்டால், முதலாவது அவருடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும். அவருடைய குடும்பம் நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த பஞ்ச காலத்துல இந்த தேசத்திலே நான் இருந்தேன் என்று சொன்னால் இந்த தேசம் எனக்கு ஒன்றுமே தராது. இந்த தேசத்திலே என்னுடைய குடும்பம் அழிந்து விடும். இந்த தேசத்திலே என்னுடைய குடும்பம் பாழாய்விடும் என்கிறதான ஒரு எண்ணம் இந்த எலிமெலக்குடைய வாழ்க்கையில தோன்றினது. எனவே உடனடியாக அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். அந்த முடிவின் நிமித்தமாக அந்த குடும்பமே மோவாப் தேசத்திற்கு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கு போய் என்ன நடக்கிறது? 3வது வசனம் சொல்லுகிறது, நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவனுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஓர்பால், மற்றொரு பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் அளவும் இந்த மோவாப் தேசத்திலே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். அங்கே சென்று அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். 5வது வசனத்துல பார்க்கிறோம், பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் 2 இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் 2 தன் புருஷனையும் இழந்து தவித்தவளானாள். பிரியமானவர்களே, நகோமியுடைய வாழ்க்கையை குறித்து வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அங்கே போய் ஒரு தவிப்பு நகோமி வருகிறது. பெத்லெகேமில் இருந்த தவிப்பை மாற்றும்படியாக அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். ஆனால் எந்த தவிப்பிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த எலிமலைக்கு முடிவெடுத்தாரோ அதே தவிப்பு இப்ப அவருடைய குடும்பத்திற்கு வருகிறது. அவரும் இறந்து போகிறார். அவருடைய 2 குமாரரும் அந்த இடத்துல இறந்து போகிறதை பார்க்கிறோம். ஒரு முடிவெடுப்பதிலே ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழலை இந்த எலிமலைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது நிமித்தமாக ஒரு வித்தியாசமான ஒரு எதிலிருந்து தப்பிக்க
வேண்டும் என்று சொல்லி நினைத்தாரோ கடைசியாக அதிலே சென்று அவர் மாட்டிக்கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்ததாவது ஒரு காரியத்தில் முடிவெடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை வைத்து முடிவெடுக்கிறோம்? நிதானமாய் செயல்படாததுனால் இன்னைக்கு அநேக வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியை நாம் பார்க்க முடிகிறது. அநேக வாழ்க்கையில நாம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்திருப்போம், ஆனால் காரியங்கள் தலைகீழாய் மாறி இருக்கும். இதெல்லாம் எதனால் நடக்கிறது? நிதானத்தை இழந்ததினால் நடக்கிறது. நிதானத்தை இழந்து முடிவெடுத்ததுனால தான் இந்த எலிமெலுக்குடைய மொத்த குடும்பமே தலைகீழாய் மாறி போகிறது நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் அந்த மோவாப் தேசத்துல அவர் மேல கண்களை வைத்ததினால், அவர்கள் கண்களிலிருந்து தயை கிடைத்ததினால் அந்த தேசத்துல அந்த குடும்பம் கட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் எலிமலைக்கு செய்ததான ஒரு தவறு, அந்த பஞ்சத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு வேத தேசத்திற்கு போனார். அது கர்த்தருக்கு பிரியமில்லையா என்பதை அவர் கேட்க தவறி போனார். முடிவெடுப்பதில் சுயமாய் முடிவெடுக்க ஆரம்பித்தார். தன்னுடைய சொந்த புத்தியை அவர் சாய ஆரம்பித்தார். தன்னுடைய சொந்த அறிவை அவர் நாட ஆரம்பித்தார். எனவே நிதானம் இல்லாததினால் எடுத்த முடிவினால் குடும்பத்தின் சூழலை தலைகீழாய் மாறி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிறார், எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்த விரும்பினாலும் ஒரு முடிவை நீங்கள் எடுக்கும் போது அந்த முடிவுல ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுங்கள். எலிமெலைக்கு அதை தவறி போனதுனால, ஆனால் எலிமெலைக்குடைய மனைவியோ கர்த்தருக்குள்ளாக இருந்தார். எனவேதான் அவருடைய வாழ்க்கையை குறித்து வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஆனால் எலிமெலைக்கு குறித்து பெரிதாக சொல்லப்படவில்லை. ஒருவேளை ஆண்டவருக்கு அவர் முதன்மையான இடத்தை அந்த முடிவெடுப்பதுல ஆண்டவரிடத்திலே கேட்காமல் இருந்ததினால் இப்படிப்பட்டதான ஒரு சூழலை எலிமெலைக்குடைய வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாமும் கூட இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழலைக்கு தப்பிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் வேதத்தில் வாசிக்கிறோம், உத்தம நிதானிப்பை எனக்கு போதித்தருளும். அந்த நிதானமாய் முடிவெடுக்கக்கூடிய தன்மை யாரிடத்திலிருந்து வரும்? அது கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் வரும். கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் வரும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதான அந்த நிதானிப்பு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செயல்படுத்தும். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவன் நிதானமாய் நடக்கிறான். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமாறுகிறவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். அப்போ இன்னைக்கு நம்ம நிதானமாய் நடக்கிறோம் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எடுக்கிறதான முடிவுகள்ல ஒரு சிறந்த வெற்றி காணப்படும். பிரியமானவர்களே, எலிமலைக்கை போல தவறான ஒரு முடிவெடுப்பதில் நிதானமான சூழலை காணப்படாததனால் பிற்பாடு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கைக்கு நேராக இந்த குடும்பம் கடந்து சென்றது போல நாமும் அப்படி இல்லாதபடிக்கு எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்துல அதை ஒப்பு கொடுத்து நிதானமாய் கர்த்தர் கொடுக்கிறதான ஞானத்தோடு கூட செயல்படும் போது அந்த முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அதுல எந்த விதமான கேள்விக்குறிகளும் இராது. திருமண காரியத்தில் எடுக்கும் முடிவாக இருந்தாலும், வேலையின் காரியத்தில் எடுக்கும் முடிவாக இருந்தாலும், படிப்பின் காரியத்தில் எடுக்கும் முடிவாக இருந்தாலும், எந்த சூழலிலும் முடிவெடுக்கும் போது ஆண்டவரே இது உமக்கு பிரியமா, என்னுடைய வாழ்க்கையில உம்முடைய சித்தம் நிறைவேற நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நிதானமாய் செயல்பட்டு நாம் காரியங்களை நடப்பிக்கும் போது முடிவெடுக்கும் போது அதனுடைய முடிவுகள் மிகவும் சிறந்ததா இருக்கிறது. இது ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. உந்தன் சித்தம் நிறைவேற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், எந்த சித்தம் இதுவரைக்கும் இருந்தது எல்லாம் போதும் என்று சொல்லி ஒரு பாடல் அருமையாக சொல்லுகிறது. உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அந்த நிதானத்தின் மூலமாக கர்த்தர் நல்ல முடிவுகளை எடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எனவே நிதானமாய் செயல்படுவோம், முடிவெடுப்போம், கர்த்தர் காட்டுகிற வழியில நடப்போம். கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க தேட துதிக்க கர்த்தர் நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எலிமலைக்கு ஆண்டவரே நிதானமாய் செயல்படாததினால் அந்த குடும்பம் ஒரு பெரிய கேள்விக்குறியான சூழ்நிலையில மாட்டிக்கொண்டது போல இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் சூழ்நிலைகள் வராதபடிக்கு சகல காரியத்திலும் நிதானமாய் செயல்பட்டு நாங்கள் முடிவெடுக்க பரலோகத்தின் தேவன் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரமே நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மகிமை